கண்ணான கண்ணு பாணி சா எங்களை விட்டு நீ பிரிஞ்சு போயிட்டு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண போகிற சரிதானே? ஓகே, இது உன்னுடைய வந்து முதலாவது ஒரு வீடியோவாக அமைய போகுது சரிதானே? ஹாய் எல்லோரும் வணக்கம். நான் உங்கள் லக்கினி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு உங்களை தேடா இடம் இல்லையாப்பா இந்த ஆத்து கடவுளை கண்ணா இருங்க இருங்க. இதெல்லாம் முந்தி மீஞ்சா வரைஞ்சா முந்தி 2011 நினைக்கிறேன். அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவுமாகிறதே. அந்த 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 இதை ஒரு திரும்பிடுங்க. அந்த இறைவாணி யானையிடு அந்த அதை ஒரு திரும்பிடுங்க. இறைவாணி யானையிடு தாயே எந்த மகளாய் மாற. முதல் அதுல ஒரு சொட்டு சின்ன வயசுல கஷ்டப்பட்டாங்கோ பிற்காலத்துல சாதனை படைக்கிறது. எங்களோட ஆபிரகாம் லிங்கனை பாருங்கோ, ரவுமான பாருங்கோ, ஒரே கிருஷ்ணா பாருங்க. எல்லாம் அண்ணன் தனியாக செஞ்ச வேலையா? அண்ணா இதா நீங்கள் இருக்கிறதோ எல்லாம் கிடக்க அந்த அவர் ஆள் அப்படியே நிற்கிற மாதிரியாட பார்த்தீங்க. இப்படி இன்னைக்கு மேசிடாப்பா ஐயோ கடவுளே யார் தெரியுது? நல்ல மனசுக்காரர் கூட அதை மனசே உடைஞ்சி வச்சேன். பார்த்துட்டு படுத்தா ஒரு சந்தோஷத்துல நாளைக்கு எக்ஸாம் படி வச்சு இதை விட்டா சிக்கலப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். லக்கினி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம், அதாவது வந்து 7ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு. சம்மந்தம் இல்லாமல் ஏன் இந்த தேதியை சொல்கிறேன் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. சம்மந்தம் இருக்குது. காரணம் என்னென்னா கதைக்கிற ஒன்றுமே இல்லை வீடியோவில், அதால் தான் சொன்னான். சரி தானே? ஆமாம். இப்போ இதோக்கு இல்லை நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நாங்கள் இன்றைக்கு அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு அடுத்த வேலை கொஞ்சம் பெரிய வேலைன்றதால அந்த வேலைக்கு பின்னால் தெரிஞ்சதால 5:30 ஆயிட்டு. இதுக்கப்புறம் அந்த வேலையை எங்களால் செய்ய முடியாமல் போயிட்டேன். ஆனால் அந்த வேலை என்ன வேலைன்றதை எஸ்கே வியூவில் வீடியோ பார்க்குற முழு பேரும் மறக்காமல் எஸ்கே வியூக்குள்ள பாருங்கள். அப்படி ஒரு வேலை திட்டம் செஞ்சுருக்கேன். வந்து உண்மையிலே இங்கே பாருங்க போட்டுக்கணும். அந்த உடுப்பு அப்படியே வேத்து வெள்ளையாக போச்சு. அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ரிஸ்க் எடுத்த ஒரு ஆளை வந்துட்டு முதலாளி ஆக்கியிருக்கேன். அவர் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சிறிய முதலாளியாக இருந்தவர். கொஞ்சம் தூக்கி விட்டுருக்கு, தூக்கி தூக்கி சரிதானே? ரைட். ஸோ அந்த மாதிரி போகிற ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எஸ்கே வியூக்கு நாங்கள் ஒரு பிளான் வந்து போட்டு வச்சுருந்தோம். ஆனால் அதை வந்துட்டு செஞ்சு கொள்ள முடியாமல் போயிட்டுது. எனிவே அதுவும் வந்து ஒரு சந்தோஷம். என்னன்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு அப்டேட் உண்டு, ஒரு பிக் அப்டேட் ஒன்று கொடுக்க போகிறோம் சரி தானே? அந்த அப்டேட்டை பற்றி கதைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமைய போகுது. ஏன்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் எஸ்கே விலாக்ல வந்துட்டு கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்துட்டு குறைவு. ஏன்னு சொன்னால் நிறைய உதவி திட்டங்களை வந்துட்டு நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறதால வந்துட்டு அதை எஸ்கே வியூவில் நாங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு சந்தோஷம். மறக்காமல் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னால் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கி என்னால் வந்துட்டு கதைக்க முடியாமல் போயிட்டு, அதாவது வந்துட்டு வீடியோவில் ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாமல் போயிட்டுது அப்படின்னு சொன்னான். கவிதா சாலையம் வந்துட்டு கதைக்க முடியாமல் போயிட்டுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அக்கினிட்ட இந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிறேன். இந்த வீடியோவை நீ வந்து ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொண்டு போகணும் அக்கினி. எங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்டுக்காவது இந்த வீடியோ நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை நான் உன்னிட்ட ஒப்படைக்கிறேன் சரி தானே? என்ன மாதிரி நீ அதை கொண்டு போவேன்னு பார்ப்போம். விலங்கு at the moment we can't talk, okay? Therefore we hand over this project to you, okay? You have to carry on the video with some with interesting, okay? The people who are watching our video should watch with the enthusiasm. Correct. Yeah, you can't understand what I'm saying? चलिए ओके नहीं चली थी भाई. अभी क्या करने का मालूम है? हम लोग दो आदमी को अभी
இல்ல அவனுக்கு தமிழ்ல சொல்லி விளங்கல இங்கிலீஷ் அது விளங்கிட்டா அப்போ ஓகே அதுவும் விளங்காட்டி ஹிந்தில உள்ள கொண்டு பார்த்தேன் அப்ப நான் நினைக்கிறேன் வந்து இப்ப அவன் கொண்டு போக தொடங்கிட்டான் போல வீடியோ அதான் விளக்கம் ஐயோ அவனுக்கு விளங்காம இல்ல அவன் அதுக்குள்ள எங்களையும் வச்சு கொண்டு அவளுக்கு டம்பத்தியோ அதான் பள்ளிக்கும் கண்டு வனியா கொண்டு வனியா இது சரி இவன் அங்கால பக்கம் வரல சரி சரி சும்மா மாட்டிடுவான் தம்பி அப்ப ஜெய்தா நீ ஜெய்தா கமோன் அப்பா இன்னும் ரெண்டு மூவெல்லாம் காஞ்சி போச்சு காலமேட அம்மா சொல்லிவிட்டா நல்ல கலரா வந்துட்டு தம்பி செக் ஆனால் எவ்வளோ தூரத்து வந்ததும் பள்ளி ஆகிக்கும் சரி அது இருக்கட்டும் நீ அது இருக்கட்டும் உண்ட வேலையை பாருப்பேன் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் லக்கினி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு வேலை திட்டம் தானே வேலை திட்டம் வெளியில் போயிட்டு வந்து அண்ணாக்கள் வந்து அண்ணாவாத்தன் அது ஆல்ரெடி டோல்ட் சரி இப்படி சொல்லுவோம் எப்படி செய்வோம் சரிதானே ஓகே இப்போ நாங்கள் எங்களை விட்டு நீ பிரிஞ்சு போயிட்டு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண போகிற சரிதானே ஓகே இது உன்னுடைய வந்து முதலாவது ஒரு வீடியோவாக அமைய போகுது சரிதானே வணக்கம் அண்ணே உங்களை தேடா இடம் இல்லையாப்பா இந்த ஆத்து கடவுளை கண்ணாங்களா இருங்க இருங்க வாரம் எங்கெல்லாம் தேடுறேன் உங்களை நானும் பார்க்க ஆக்கள் என்ன இப்போ பொம்மைங்க அவ்வளோதான் சரி அப்போ பைக்கில் வந்து தான் இருக்காண்டியா இல்லை நான் உங்களை முகத்தெல்லாம் பிடிக்கிறேன் எங்கள் மாட்டியை பற்றி ஆமாம் 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 தெரியா ரைட்டு அங்கே பார்க்குறேன் டிவியில் போட்டு பார்த்து கொண்டே இருக்கு டிவியில் ஃபோனில் போட்டுவிட்டு டிவி கடிக்கலாம் ஆமாம் 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 பார்த்து கொண்டே இருக்கு அதான் உங்களோட காராட்டு ஓட்டு தான் கண்டாப்பல. அப்போ என்ன பேர் அண்ணே? நான் பெயிண்டிங் வேலை அங்கே இருக்கேன். என்ன பேர் பேர் என்ன செந்தில். செந்தில் செந்தில் குமார் அண்ணா அதுதான் அண்ணா. ஆனால் இந்த செந்தில்ன்ற பேர் வழியில் உள்ளாக எல்லாம் படிக்குதானே? ஆமாம் இங்கே படிக்கல பைக்கில் தாங்க கோடிப்பா. இது முந்தி எங்கட அப்பர் வச்சுருந்தார் முந்தி ஒரு ஆள் சரியோ. அந்த நேரம் நான் என்ன சொல்கிறது புதுதான் இல்லாட வந்து தெரியுது அது இருக்க போறிய பா இங்கே ஒன்றும் யோசிக்காங்க புல சரி வந்தால் நான் பொறுப்பு இங்கே எந்த ஆத்து அண்ணே பொறுங்க வாங்க கீரெலாம் இருக்குது இல்லை தானே நீ விட்டு தானே எங்களோட ஆசையை நிறைவேற்றுற உங்களுக்கு நீ ஒன்றும் யோசிக்காத பொறு கீரில் நிற்குது போல இதெல்லாம் முந்தி மீஞ்சியா வரைஞ்சா முந்தி 2011 நினைக்கிறேன். பிரேக் மாட்டேன் அது எங்களுக்கு தேவைப்படாது. தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசி எதாவது என்ன பாரு ஆட்டம் பண்ணலாங்களா ஒரு வாரம் அந்தே புறாய்க்கு மட்டில்ல சூப்பராக இல்லையாண்ணே நேற்று தான் வாங்கி கொண்டு வந்தேன். அதுதாண்ணே வேலையை கொண்டு போனேன் கண்டத்தில். ஆனால் சாமான் நல்லா கடை ஓட்டத்துக்கு எம்ஏண்டி அளவுக்கு வர ஆயண்ணே அப்போ எடுத்த 15 வருஷமோ சரி சரி நாங்கள் முந்தி மீஞ்சா செஞ்சால் எம்பிஏண்டி இல்லை அந்த சூட ஹேரர் அதெல்லாம் ஓட்டம் கூட அது இப்போ பொடிகளெல்லாம் கூலர்கள் வாகனங்கள் இறக்கி செய்கிறாங்க அந்த இதுகள்லானே எம்பிஏண்டியை காட்டினா ஒருத்தர் ஃபோன் கொண்டு வரும் பூ பண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க பைக்கில்? நான் பெயிண்டிங் வேலை வீடுகள் பெயிண்ட் அடிக்க கண்ட்ராக்டர் செய்கிறேன். 450 பெயிண்டிங் என்ன மாதிரி இப்படியான விளையாட்டு காட்டுவீங்களா? சரி உங்கள் வீட்டை செய்து வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு வந்து பார்த்துட்டு போங்க. ஒரு ஆளை பார்த்து அப்படியே கீறுவீங்களா? உங்கள் வீட்டை வந்து செய்துடா வந்து வேறங்க நான் செய்து வந்தோம். உண்மையா பார்க்குறேன்டா வந்து பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் சரியா எடுங்க ஓ நம்ம மாட்டியல் பார்த்துட்டு போங்க. சரியா அப்போ இங்கே அது என்ன விளக்க அம்மைக்கு இப்போ ஆள் பிரச்சனை பிழக்க போகிற ஆளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து எங்களோட வீடியோ பார்க்குறவராம். அப்போ இப்போ அண்ணா வந்து தன் வீட்டை எங்களை கூட்டிகிட்டு போகிறார். சோடாயம் பண்ணிக்கிட்டு தருவீங்க அது பக்கத்தில் கடை எனக்கு பண்ணுறேன். கடை இருந்தால் போல காஜி ஒன்றும் இல்லை நல்லா வாங்கடி வணக்கண்டா வணக்கண்டா அண்ணனுக்கு ஒரு ப்ரோமோஷன் கொடுத்துருக்காரு. அளவட்டி கழிச்சுமா மெயின்டிங்கில் தூண்டு அண்ணன்
ஓட்டால வெக்கமாக கிடக்கு. வெக்கமா கிடக்கும் கல்யாணம் கட்டேக்க வெக்கப்படையில ஒரு வீடியோ எடுக்கலாம் வெக்கப்படையில இல்லை உள்ள அந்த வந்தீங்க ஓ அந்த வந்த அந்த அந்த ஒழுங்கு அந்த நான் வீட்டை வேலை வந்தா செய்வேன் இல்லாட்டி ஒவ்வொரு நாளைக்கு காண்றான் அதுதான் அதான் யோசிக்க போறாங்க எங்கடா எங்கடா பொடிப்பிள்ளை பார்க்குறேன் பொடிப்பிள்ளை நிற்கிறேன் ஓ வீட்டை நிற்கிறேன் நல்லா நல்லா சொல்லுங்க வருமானம் நினைக்கிறேன் ஆட்டோ போய் வர சரியா சரி சரியா சரி உங்களை எங்கேயாவது கடவுள் கொண்டு வந்து விட்டு கடவுள் கொண்டு வந்து விட்டு கிடக்கேன் கடவுள் ஆக்களை கொண்டு வந்து காணவனு விட்டு உள்ளுக்கு ஏற்றி போடாம போட அண்ணாட வீடு வந்து நல்ல நேச்சுரலாக இருக்கு என்ன நன்றி நன்றி உங்களோட அன்பு வரவேற்புக்கு செய்து வச்சுக்கோ எனக்கு அங்கே வாப்பா அண்ணன் பெயிண்டிங் வேலையில் இருக்கா அப்பா இந்த ஆர்டிஸ்ட்டை காட்டுறதுக்கு நீங்கள் லைட்டை போட்டு ஒத்துழைக்கணும் இல்லை இதென்ன நீங்களும் ஹீர்னீங்க வேற என்ன ஹீர்ற வெஞ்சால வேற யாரும் வித்தியாசமாக காலால் ஹீர்றவே இல்லை நீங்கள் கையால் ஹீர்னு சொல்றீங்களா அதான் ஆனால் அண்ணன் இது வந்து இது கல்யாண மண்டபங்கள்லாம் எடுத்து அந்த சப்ரத்துக்கும் வைக்கிறவங்களோ இதுதான் நான் வேற சொன்னேன் நீங்கள் இவ்வளோ தூரம் அந்த சப்ரத்துக்கும் வைக்கிறது தான் இந்த சாமத்தியோட்டுக்கும் இதே வச்சது அதான் யோசிச்சேன் இது என்ன இப்போ வீடெல்லாம் பெயிண்டிங் நீங்கள செஞ்சது 3D மாதிரி இருக்கு ஏன்னா இதெல்லாம் என்ன அண்ணா இதெல்லாம் கையால் அண்ணா செஞ்சீங்க இல்லை என்ன மாதிரி கையாளாமே செய்ய இல்லை அந்த மேலே அப்படித்தான் யோசிச்சு எங்கே கூட்டியோ இல்லை இதை பார்த்த அப்புறம் நீ உங்கள்கிட்ட தர மாட்டேன் தான் நாங்கள் யோசிப்பாங்க பாபம் ஆமாம் ஓ மை காட் இதெல்லாம் சரியா மின கட்டவே இல்லை இது கனகாலம் போல பெயிண்ட் அடிச்சு அப்படியே 3-4 வருஷம் சாமத்தி ஒரு அடிச்சு நீங்கள் அண்ணன் இப்படி நேஷனலில் படித்து செகண்டாக அந்த ஃபுல்லையே வீட்டுக்கு வச்சுருக்கிறீங்களே குறைஞ்ச வச்சு அந்த ரோட்டில் நாங்கள் கொண்டே வச்சுருக்கணும் என்ன இல்லைங்க அப்போ இதில் வாங்க ஃபுல்ல என்ன பாட்டு படிச்சு நேஷனலில் செகண்டாக வந்து நீங்கள் என்னண்டு அதான் நாங்கள் சும்மா அந்த கர்நாடகா இல்லை நாங்கள் நார்மலாக அந்த இப்போ நீங்கள் வெளியில் போய் ப்ரோக்ராமாக செய்கிறீங்களா ஒன்றுக்கும் போகிறே இல்லையா சும்மா நார்மலாக அவங்களோட அந்த ஸ்கூல் ப்ரோக்ராமில் போய் செகண்ட் அடிச்சிங்களா படிக்கிறேன் நீங்களா அம்மா வரோட அம்மா பைக்கில் ஏவணுவா பெகோவில் ஏவணுவா அப்போ உங்களோட ஏக்கலையில் மூட்டையை கூட பழகி தான் வச்சுக்கிறா வணக்கம் மகா உங்களை தேடி இப்போ ஆளை பிடிச்சினாங்க
ஆமாம். அது சரி, உங்களோட வீட்டுக்குள்ளே நீங்கள் எத்தனை திறமையான ஆக்களை வச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியல, தெரியுமா? ஒரு ஃபோன் கேமரா கொண்டு வந்தால் போல அது இந்த ஆளண்டா இப்படி படங்கு பிள்ளையண்டா இப்படி படிக்குது பாட்டு என்னத்தை சொல்ல கடவுளே. இனி உங்கள்கிட்ட என்னென்னடா கோரியா கடவுளே? ஆ என்ன என்ன சோடாயம் வாங்க போறீங்களா? ஒன்றும் வாங்கணும். ஐயோ, உங்களுக்கு நீங்கள் தெரியும் தானேக்கா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப். அளவுக்கு அதிகமாக வந்து நாங்கள் சோடா கன்சியூம் பண்ணினா பிறகு சிக்கல். இப்போ வாங்க கவிதாஸ். இளநீ நல்ல சாமான். ஆனால் அது எங்கே எடுக்க போறீங்க? ஆ இங்கே எதுக்கண்டா போகிற நான் நிலத்தில் இடம் எடுத்து தாராங்க. நீ பிடுங்கணுமே அதை கொக்கத்தடியால் இங்கே இளநீ பிடுங்குறா பார்த்து விளையாட்டு கொக்கத்தடியால் விடுங்குறோம். எங்கட பக்கம் சும்மா நின்று ஒன்று விடுங்களா என்ன ஒரு 5 நிமிஷம் ஊத்து பார்த்துனுண்டா சரியாக்கா அங்கட பக்கம் கொண்டு விழுந்துடும். யோகட்டோ பரவாயில்ல, நான் நெக்கில இங்கோண்ணா காட்டுவோம் இருக்கா இல்லை. ஒரு மனச்சாட்சி உள்ள மனுஷராக இருந்தா இந்த ஒரு யோகட்டை தந்து 3 பேரையும் குடிக்க சொல்கிறான்டா. இப்போ எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்களா? சரிங்க, புள்ள ஒரு பாட்டு குழந்தைருக்கும் ரெடியா? புள்ள வா, நாங்கள் படிப்போம்பா. இல்லை சோடா வேணாம், சோடா இது என்ன கூலி இல்லாமல் கிடக்கு. அங்கே தெல்லிப்பள்ளையாலைய வாரியலாம், அப்போ இறங்கி இருக்கும். இங்கே வாண்ணா புள்ள. ஆனால் புள்ள சும்மா நெருப்பா படிக்கும். நீங்கள் பார்த்தீங்க ஒன்று கூட்டி சொல்கிறீங்க. அவள் செகண்டா, நீங்கள் ஃபஸ்ட்டா? ரைட் ரைட் ஓகே. நாங்களே பெரிய உருளியில் எங்களுக்கு உருட்டினம்மா. சரி வாங்க அப்படிலாம் குரூப் ஃபஸ்ட்டா? அப்போ நாங்கள் குரூப்பாக படிப்போம் மேடா. அப்போ நான் அதை குழப்பினேன் ஏற்படும். அது உள்ள ஒரு என்ன பாட்டு படிக்க போறீங்க? என்ன பாட்டு படிக்க போறீங்க? ஆரிராரோ? சரி வாங்க. இங்கே இவ எங்கே கண்டுபிடிச்சீங்க? இன்றைக்கு இவருக்காக பார்த்துட்டு நின்று நாங்க ரோட்லேயே அங்கே அந்த கண்டுட்டு நான் நின்றுட்டேன். ஆளை பார்த்தா இருக்கிறார் நாங்கள் காருக்கே இருப்போம். என்ன கல்லர் மாதிரி பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கு யார் மாட்டுறாங்களும் இந்த ரோட்டால் இன்றைக்கு நீங்கள் அம்பட்டியால் தூக்கி போட்டாச்சு. அவையலுக்கோ கட்டாயம் பிரச்சனை இல்லை. இன்றைய காலமே மாதகல்லையும் ஒரு அன்னைக்கு அவ நம்பர் கொடுத்து மாதகல்ல இன்றைக்கு ஒரு ஆளுக்கு நாங்கள் போய் உதவி செஞ்சிட்டோம். ஆனால் இன்னும் அவ நம்பர் கொடுத்து இன்றைக்கு கதைக்கே இருந்தால் ஆனால் டைம் கிடைக்கல. அப்போ நானும் அவ பார்த்தது பிள்ளை ரெடி ஓட வைக்க போகிறாள். ஓடியா ஓடியா வா. இண்டே கொண்டு வாணும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் பிள்ளை விளங்குது. இந்த மைக்கை கொடுங்க பிள்ளை. மைக்கை இருக்கா குத்தமா இப்படி இப்படி அமர்த்தி எடுத்து இன் பண்ணுங்க. ஆறார் யாரோ நான் இங்கு பாட என்று ஒழிக்கின்ற இந்த பாடலை தர வந்திருக்கார். என்ன பேரம்மா? ஹிந்தியா வந்து வழங்க வந்திருக்கார். எங்கே உங்களோட கரவாசங்கள்? ஆனால் என்னென்ன மகளுக்காண்டி நீங்கள் கேட்டாங்க வாடிக்கல. சரியா ரைட். ஹரரிஹாரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் 4ம் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே அரறினாரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஓர் கண்ணெந்தன் மேலே பட்டாலும் உயிர் நோகத் துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கேயோ தொட்டில் கட்டி நானே தாயை மாறிட வேண்டும் அரறினாரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து
தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தளவா மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரளவா காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரமும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீரைவாணி யானையிடு தாயே எந்தன் மகளாய் மாற அரறிறாரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலே என்ன சொல்கிறது, சொல்ல வார்த்தை இல்லையா, அதால் வேறு என்ன சொல்லுவோம். அந்த 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 இது ஒரு திரும்பிடுங்க, அந்த இறைவாணி யானையிடு, அந்த அது ஒரு திரும்பிடுங்க. இறைவாணி யானையிடு, இறைவாணி யானையிடு தாயே எந்தன் மகளாய் மாற. முதல் அதுல ஒரு சொட்டு சின்ன ஒரு இப்ப சரியா அந்த பிள்ளை தொடர்ந்து படிச்சேன்டே மூச்சு இறங்கி போச்சு. எனக்கு கண்ணால தண்ணி வர பார்த்து அண்ணே கொஞ்சம் செம்புல கொஞ்சம் தண்ணி வந்தாங்க இருக்கா அவனுக்கு கூல் தண்ணியில கழுவடி குஞ்சு. உண்மையிலே தங்கச்சி சூப்பரா. தேங்க்யூ. யாரு அப்ப நீங்கள் இல்லையே, ஒன்றுக்கும் காரணம் நீங்கள் இல்லையே. இது ஒரு படத்துல, அது அந்த படத்துல ஒரு ஜோக் உண்டு தெரியுமா, எங்கள்கிட்ட நான் இது வரைக்கும் எத்தனை கேஸ் பிடிச்ச தெரியுமாண்டு. அப்போ அவங்க வருவாங்க, அப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒரு கேஸும் பிடிக்கவே உண்டு. அதே மாதிரி இவ்வளோத்துக்கும் காரணம் தன் டீச்சர் தானே. அதுதான் நீங்கள் அம்மா உண்டு. இவ்வளோத்துக்கும் காரணம் நானும் வேறும் தானே சொல்ல புரியலன்னு பார்த்து. அது பிள்ளைக்கு காரணம் 2 பேரும் தாண்டாப்பா. இப்போ பிள்ளைங்க திறமைக்கு காரணம் டீச்சர் மேர். எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? இப்போ நோயல் பச்சை குழந்தை எத்ததா 2013 பேட்ச். ரைட் ஓகே. என்ன மாதிரி நல்ல ரிசல்ட் வருமோ? எனக்குண்டா வரும் போலோட பிள்ளைண்ட பதுமையை பார்த்தா. எத்தனை பிள்ளைகள் அன்னைக்கு? 2 பேர். 2 பொம்பளை பிள்ளைகளா? இதை விட மூத்த ஒரு ஆள் இருக்கா? அவர் என்ன செய்கிறார்? உங்களோட ஆளை கொண்டு எல்லாம் பரவாயில்ல. உங்களோட நிற்கிறோடைய பிள்ளை இல்லையா? எத்தனை வயசு ஆளுக்கு? 19 வயசா? இந்த காலத்து பொடியெல்லாம் வளர்க்குற கொஞ்சம் கரைச்சல் தெரியும் தானே. இவனெல்லாம் வேணா சரியான குழப்படி என்ன. நான் மட்டக்களப்பில் இந்த தேப்பான் இருக்கலாம் தான் ஆளா கூடி நான் கொண்டு வந்து. அப்போ உங்களோட கண்ணில் இப்படி எங்கட வீடியோ மாட்டினது? நாங்கள் அந்த ஆட்டுச்சுக்கிற சமைச்சிங்க. ஆமாம். நீங்களும் அக்கா கொஞ்சம் இஞ்சால வாங்க. ஆரம்பத்துல இருந்து இதுல இருந்து பாக்க வெங்காயம் விழுந்தாலும் உள்ளுக்கு இருந்து பாருங்க. சரியே அப்படியே அப்ப அதை கொண்டு ரோட்ல விடுங்க. அதுல இருந்து பாக்கட்டுமே. நாயிலும் குலை கிடக்கிட நல்லா இருக்குமே இல்லையா? அப்ப அங்கேருந்து பாக்குறீங்கல்ல அந்த காலத்துல இருந்து. தம்பி 200 காசு உண்டு. அந்த இவாக்கல ஜோக் விட்டீங்க, போன் எடுத்து பிராங்க் பண்ணீங்க, அதுவும் பாத்தீங்க. அப்ப 300 மரியாதை என்ன சமாளிக்கல தங்கச்சி பிள்ளை செலவு வச்சுங்க. பள்ளிக்கும் போற உள்ள கவியக்கிய வேண்டி சாப்பிடுங்க. அது அங்கேருந்து பார்த்துருக்கியல் பிராங்க் எல்லாம் வேண்டாம். கடவுளை அப்போ இவாக்கும் கொடுக்க வேண்டியதான் இருப்பு. இன்னொரு 20 கிடக்கு. நீயும் கல்லனா தான் அடக்கா 5000. இவன் அடுத்த பச்சை கல்லனா கிடக்கண்ணே. 5000 இப்போ தெரியுண்ணே. ஓ நீங்க ஓமன்று டக்கண்டு. ஆனா உண்மையிலேயே வந்து விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. ஆனா அக்கா கொஞ்சம் படிச்சது டக்கண்ட விடையல் கடை கடண்டு. அண்ணன் கொஞ்சம் பிரச்சனை படிப்பு போவதுக்குள்ள. உண்மையிலேயே அந்த சந்தோஷம் ஒரு உறவு கஷ்டம் தான். படிக்க சரியாக கிடைக்கல. நாங்கள் சரியா அப்போ வேலைக்கு பழகிட்டேன். சின்ன வேலை பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. நாங்கள் சரியான கிடைக்கும் சாப்பிடலாம் வந்து கிடைக்கல் பட்டு நாங்கள் வந்து வேலைக்கு போய் தான் நம்ம கடவுளை ஒரு திறமையாக்கி எங்களை விட்டுக்கிறேன். நான் கடையில் இல்லை நின்று தான் இந்த கடை. சின்ன வயசுல கஷ்டப்பட்டாங்கோ பிற்காலத்தில் சாதனை படைக்கிறது. எங்களோட ஆபிரகாம் லிங்கனை பாருங்கோ, யார் ரவுமான பாருங்கோ. ஒரே சொல்ல எஸ்கே கிருஷ்ணா பாருங்கோ.
ஆனால் அது அது உண்மை சொல்ல மாட்டேன் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ ஆம்பளங்க எவ்வளோத்த வச்சு கொண்டு இருக்கு இந்த மனசுக்குள்ளேடா. நான் முதலில் இவராதான் சொல்ல போறேன்னு விளங்கிட்டது. அதுதானே சொல்றேன் அப்படித்தானே எல்லாம் நான் அதை விட உண்மையிலேயே சொன்னா மாட்டியல் இந்த காரை இல்லாம ஒரு நேரம் எங்கட கனவே இருந்தேன் இந்த நான் ஆட்டோ இங்கே வந்தால் எடுத்தேன். பாத்தியல்ல அம்மா சுண்டல் பழக்கம் இருக்கு. உண்மைதான். இங்கே வந்தால் எடுத்தேன். சரி அதுதான் என்ன 2011 எடுத்தேன். எவன் ஒருத்தன் சின்ன வயசுல கஷ்டப்படுறானோ அவன் தான் கதைக்கிறேன் இப்போ எங்கட இடத்த என்னோட சரி வசதியாக வந்துட்டான் அதோட எங்கடையாக கதைக்கிறேன். போனால் திரும்பி நிற்பினோம் அங்கே பார்த்துக்குவேன். நான் போகிறேன் இல்லை கொண்டாட்டம் கொண்டு வச்சிருந்தாலும் போகிறேன். அப்போ தங்கச்சி என்ன மாதிரி படிப்பெல்லாம் போகுது ஓகே அவ்வளோ ஸ்டார்ட் ஆகிட்டு தானே நேற்று சமயம் ரெண்டே தமிழா நாளைக்கு ஸ்ரீ நாளைக்கு ஹிஸ்ட்ரி அப்படி எக்ஸாம் ஓகேயா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்படி இல்லை நான் தான் படிக்கல நீங்கள நான் படிச்ச ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்கணும் சொல்லுவோம் இல்லை இல்லை இருக்கிறான் இருக்கிறேன் இந்த காருக்கு ஒரு இருக்கிறதான் அதால் இடக்கிற நிற்கோட இப்போயும் சொன்னால் ஆடிய காலம் என்ன மாதவர்லேருந்து ஒரு அண்ணன் வீட்டை வந்து அழுது ஐயோ அவர்கிட்ட கஷ்டத்தை உண்மையிலே உடனே போயிட்டு மாதவர்களுக்கு அழுகு போயிட்டு பெட்டி எது செஞ்சுட்டு அவர் இல்லை அவர்கிட்ட போகணும் இனித்தான் போகணும் இப்போ இன்றைக்கு நைட்டு போடுவோம் பாங்க அது ஒரு பெரிய இது சொன்னால் மடிஞ்சு வாங்க இதில் வெள்ளையாக கிடக்கு இன்றைக்கு வேத்ததா ஓ அப்பா ஜப்பான் டவுனுக்கு நின்று குளிக்கிறேன் வாங்கவன் குடிவிரலுக்கு வாங்கவன் போறன் 15 என்ன கிழமை வருது நான் பார்க்கல சனிக்கிழமைண்டா உங்களுக்கு லீவோ லீவ் இல்லையா அப்போ அண்ணன் வாங்க பிள்ளைக்கும் எக்ஸாமு அதுதானே அப்போ தமிழெல்லாம் ஓகே சமையலாம் ஓகே வேறு மறந்துக்கும் சிங்களம் எடுக்கிறேன். சிங்களம் ஹாப்பியலோ கதைக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சத்துக்கு என்ன சிங்களம் கிட்டு வாங்க சிங்களம் டிக்கி டிக்கி தவாய் தாண்டவா டிக்கி தாம்மா இதில் கிட்டு வாங்க போட்டோ கிட்டு ஐசரா அவாக்கு சிங்கள பேசன்ஸ் போயிருக்குன்னு தானே வார்டுக்கு அதான் கதைச்சி பழகிட்டு ஓகே அப்போ ஸ்பெஷலாக நீங்கள் எங்களை கண்டாயம் சொல்லணும்னு வச்சுருந்தீங்களா அப்படி ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லக்கூடாது ஐயோ கிருஷ்ணா அவ்வளோ சொல்ல நான் உங்களை கண்டுன்றதை சொல்லணும் இந்த கடவுள் வருது இல்லையா அதுக்கு மருந்துக்கு தான் நர்ஸ் நிற்கிறா ஒரு மருந்தை கொடுத்தா சரி தான் 2 வட வழியில் வருமே நல்ல திறமையான பிள்ளைகளை பெற்றுருக்கீங்க நல்ல திறமையான வைஃப் இருக்கிறா திறமையான நீங்கள் இருக்கிறீங்க அப்புறம் என்ன நீ உங்களோட வாடு உங்களோட சொத்தை நான் தின்னாது அதான் ஊருக்கார திரும்பி நிற்கிறாங்க நீங்கள் போ பார்த்தீங்கள இந்த கோயில் வேலை செய்த படத்தை காட்டுங்க அப்போ நம்புவீங்க. எல்லா ஆமைக்குள்ளேயும் கூடாத ஆமையை தெரியுமோ பொறாமை ஓ உண்மையா படிக்கல சொல்லி விடணும் இங்கே அளவட்டி மாசியை புட்டி சண்டிலிப்ப மாணிப்ப எங்கே இருந்தாலும் பெயிண்டிங் வேலை செய்யணுமான்னு சொன்னால் குறைஞ்ச ரேட்டுன்னு சொல்லி விட்றேன் அம்மாண்ணே குறைஞ்ச ரேட்டில் பண்ணணும்னா அண்ணே எப்படிங்கோ அண்ணே இந்த ஃபோன் நம்பர் சொல்லுங்க அண்ணே 07 67 23 796 சரிதானே பெயிண்டிங் வந்துட்டு நேர்மையாக செய்யணும்னு சொன்னால் அண்ணன் எப்படிங்கோ அண்ணன் வந்து ஒரு நல்ல மனுஷன் மேகட பார்வைக்கு உள்ளுக்கு என்ன சரியா எனக்கு நான் உண்மையை தான் சொல்லுவோம் ஒரு நாளில் முழுமையாக கணிக்கிறாரோ பாப்போம் கோயிலோ இது தனியாக கட்டல கீழே நிற்க கல்லுகளாக இருந்துக்கிட்டு வந்தது நான் ஒரு ஆள் 2 பேரை வச்சு ஜெயிச்சேன் நீங்கள் பெயிண்டிங் செஞ்ச சொல்றீங்க அது ஏண்டா கோயில் தனியாக கட்டல இல்லை நீங்கள் தனியாக தான் செஞ்சேன்டா போல ஓ எங்க இங்கே உண்டா அந்த கும்பத்தை காட்டும் இங்கே எல்லாம் அண்ணன் தனியாக செஞ்ச வேலையா ஆனால் இதாக நீங்கள் கீறினதோ நல்லா கிடக்கன் அந்த அவர் ஆள் அப்படியே நிற்கிற மாதிரியாடா பார்த்தீங்க இப்படி கீரையிலா அப்பா உண்மையா கஷ்டமே சந்தோஷம் படிக்கல நாங்கள் சிம்பிளாக நினைக்கிறோம் ஒரு திறமைன்ற வந்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சானே இப்போ என்ன மாதிரி உங்களுக்கு வேலைப்பாடுகள் நார்மலாக போகுதோ இப்போ படிக்கணும் இங்கிலீஷ் இல்லாமல் இப்படி எல்லாம் செய்வீங்களா இங்கிலீஷ் அவ்வளோ இல்லை சி அப்படி வருமோ ஏண்டா ஓ லெவல் இங்கிலீஷ் கட்டாயம் நல்ல ரிசல்ட் எடுக்கணும் சிங்களம் என்ன வரும் ஒரு பாடம் எடுக்கிறா அது என்னண்டு அப்படி அந்த ஜியோகிராஃபி அதுக்குள்ள தொகுதி பாடத்துக்குள்ள சிங்களம் உள்ளடக்கிட்டாங்களா எந்த பாடத்துக்கு எந்த தொகுதிக்கு வருது ஜியோகிராஃபி காமர்ஸ் அந்த தொகுதிக்கு ஓகே சிங்களம் எடுக்கிறீங்களோ
அப்படி இருந்தால் நீங்கள் சிங்களம் நிறைய ஐஎஸ்ஏ தான் படிக்கிறேன் நான் ஆ சிங்கள ஐஎஸ்ஏ ஏண்டா நார்மலாக உங்களுக்கு சிங்களம் ஒரு தொகுதி பாடம் பண்ணேக்குள்ள அதுக்கு ரிசல்ட் வரக்கூடிய எல்லாம் அழுதுவான் நல்ல மாதிரி சரியா ஆனால் கொஞ்சம் தமிழ் மீனிங் தெரியாது சொல்ல எல்லாம் எழுதுவேன் எல்லாம் அழுது எழுத்து பிள்ளை இல்லாமல் எழுதுவேன் இப்போ பாருங்க இப்போ கவிதாசன்டா என்னண்டு வரும் சிங்களத்தில் கா இந்த கா பி தாஸுக்கு மெட்ட தா பெரிய தா அப்போ கவிதாசன் தானே வரும் சிங்களத்துல அதான் கேட்குறேன் இல்லை இப்போ முன்னுக்கண்டு நான் தமிழில் சொல்கிறேன் இசராட்டேன்னு சொல்கிறேன் இசராட்டை பின்னுக்கண்டா பசட்டை அதே மாதிரி கவிதாசுக்கு என்ன சிங்களம் கவிதாஸ் தானோ ஷோமா கிடைக்கிது முன்னுக்கண்டா இசராட்டு பின்னுக்கண்டா பிரிபாச பசட்டை அப்போ கவிதாசன் ரைட் இது வந்து பேர் மாறாடா இப்போ இவருக்கு என்ன கூட வேற என்னன்னு அருளானந்தம் செந்தில்குமரன் அன்றைக்கு சிங்களத்துலேயும் செந்தில்குமரன் தானே பார்த்தி விளையாட்டு அப்போ அந்த பகுதி பிரச்சனை இல்லை பேருக்குள்ள பிரச்சனை இல்லையாண்ணே அன்னைக்கு சிரிப்பு மட்டும்தான் வருது வழியே கதை ஒன்றும் வருது இல்லை சரியாண்ணா அப்போ போயிட்டு வரோம் சந்தோஷம் பண்ண சந்திச்சது புள்ள ரொம்ப நன்றி இனிமேல் நீங்கள் வெளியில் வரணும் உங்களோட எக்ஸாமை முடிச்சு கொண்டு கொஞ்சம் அந்த பாடல் சம்பந்தமான ஃபீல்டில் போனீங்கன்னா சின்ன சின்ன வாய்ப்பு கிடைச்சி ஆர்ட்ஸ் தான் எடுக்க போகிறேன் மியூசிக் கிரேட் எக்ஸாம் எடுக்கிறேன் செகண்ட் கிரேட் எடுத்துட்டேன் தேர்ட் கிரேட் படிக்கணும் ஓவர் முடிஞ்சா கண்ணான கண்ணே வாசிப்பேன் அதை ஒன்று தான் பழகினேன் எந்த பாம்பு இருக்கா கண்ணான கண்ணே இருக்கா பாம்பு நானும் வாசிப்பேன் லிரிக்ஸ் மறந்துட்டது நான் வாசிப்பேன் பொண்ணான பண்ணேன் அதுக்கு மட்டும்தான் நான் வாசிப்பேன் இந்த படத்துல நான் மக்கா காட்டுறா பாடி ஆமா யோகன் பெருசாக தான் கிடக்கு ஓப்பன் பண்ணவே ஒரு மனத்தையும் அந்த வர இங்கே நீங்கள் டீப் எடுத்துட்டு வாங்க இங்கே பிள்ளை என்ன சார்ஜ் நிற்குதோ இல்லாட்டி கரண்டில் எடுக்கணுமா கரண்ட் இதுவும் போடலாம் 6 பேட்டரி போடணும் 6 பேட்டரி போடணும் இது எங்கே கொண்டு வரீங்க இப்போ ஸ்டூலில் வைக்கிறது ஸ்டூலில் வைக்கிறேக்கா நான் வாசிப்பேன்டா சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்த பின்பும் ஆசை அந்த பாட்டு எனக்கும் ஒரு ஆசையான இதழ் வாசிக்கணுமெண்டு இங்கே புத்தகமே வாசிக்கிறாங்க அப்புறம் எங்கள் இதழ் வாசிக்குது இந்த பாட்டு இப்போ பிள்ளை எடுக்க போகிற பாட்டு இங்கேலாம் பின்னக்கிற வண்டி வரும் கணக்கு இதுக்குள்ளே போனால் மொத்தமாக வரும் இங்கேலாம் மெல்லிய எடுக்க படிச்சிருங்களோ மியூசிக் படிச்சிருங்க நான் படிக்காத பாடம் இருக்கு இப்போ நான் இப்போ அமர்த்து தான் அந்த பாட்டுன்ற இது வரும் கரண்டில் கொடுத்தா இப்போ கொடுக்க அப்படியே வருது இல்லை இல்லை அது பிள்ளை பாடமாக வச்சிருக்கேன் பாணி சாசா அப்படி நான் அந்த கண்ணோடு காண்பது அந்த அது வாசிக்க மாட்டேன் அந்த சுரமெல்லாம் முழுக்க எடுப்பேன் நான் அப்படியே ஆனால் இப்போ வேற அது நேரம் போட்டு ஏழ்மையாக அது இப்படித்தான் நான் ஓட்டுக்கு மேலே இந்த வீடியோ எடுக்கக்குள்ள என்னையை பார்த்து ஊராக்கள் எல்லாம் சிரிச்சவை இப்போ ஊராக்கள் முழுக்க வந்து உதவி கேட்கணும் அதே மாதிரி இந்த கீபோர்டில் ஏறிக்க நீங்கள் சிரிக்கிறீங்களோ ஒரு நாள் நீங்கள் ஹேப்பியர் உங்களோட பிள்ளைன்ற கல்யாணத்துக்கு வந்து பாட்டுக்கு இசை இதாண்டிட்டு போங்க எவ்வளோ அதே அப்புறம் வேலை செய்யணும் பாபு நான் சொன்னேன் உனக்கு இந்தியாவில பக்கம் தடிப்பு இங்கே இந்த மெல்லி எடுக்க வரும் பேர அம்மா ஃபோனுக்கு தாங்க அம்மா ஃபோனுக்கு தாங்க என்ன பாட்டு சொல்லுங்க லூசு சின்ன 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 ஆசைடாப்பா வருது இல்லையாடாப்பா பிள்ளைங்களா அந்த கண்ணாட வரு ஞாபகம் இருக்குதான் நான் சொன்னேன் எல்லாம் அந்த கண்ணாடு என்ன இது என்ன பாட்டு இப்போ கண்ணான கண்ணு கொஞ்சம் மறந்துட்டு சரி அது நான் இருக்குண்ணா பக்கத்தை யோசிக்க ஆடும் சவுண்டை கூட்டி போட்டு
பா இன்னைக்கு மறந்து போனேன் இதுக்கு பழக்கி என்ன நான் நீ இது என்ன இருது பழக்கி என்ன பழக்கம் என்ன ஆனால் நான் அந்த சின்ன சின்ன ஆசையில் ஒரு சின்ன துண்டு எடுப்பேன் வருது இல்லையே சாமான் என்னண்டு அது என்ன நீ என்று அங்கே வந்து இஞ்சிரக்கு நீ மேல இது திரும்பணும் பாணி சரி பாணி நீ சரி நீ சரி நீ சாசா நீ சரி நீ சாசா ஓகே முதல்ல இருங்க சரி இந்த பேந்து நீ சரி பாணி சாசா கண்ணனுக்கு நீ படிச்சுக்கிட்டு வரும் இதுதானே சாசா ரெண்டு தரம் இங்க வேற இப்ப கண்ணன கண்ணே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயமா எனக்கு வளவிலாகிட கை இப்ப நானும் படிப்பேன் நானா இதை வாசிக்கணும் இப்ப காணும் நோண்டியாகல என்ன நான் வருவேன் பழைய போட்டு சரியே ஓகே உண்மையிலே சந்தோஷம் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தந்திருந்தீங்க புள்ள மச் டேலண்டடா நாங்கள் இது சும்மா சாம்பிள் தான் ஃப்யூச்சரில் எதுவும் தேவை வேண்டாம் இன்னும் வந்து நாங்கள் தேசிய சாதனையாளர் விருது தனி இசை தில்லானா 2ஆம் இடம் இது 2ஆம் இடம் என்ன இந்த மாவிலையும் எடுக்கோ அது சந்தோஷம் அதான் பிள்ளை இன்னும் இசைத்துறையில் இன்னும் வளரணும்னு ஆசைப்படுறேன் ரைட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைண்ணா அம்மா பிள்ளைங்க திறமையை காட்ட நினைக்கிறேன் அப்பா வந்து பிள்ளைங்க சின்ன சின்ன ஃபோட்டோவில் காட்டுறேன் சரி அளவட்டி அருணாச்சலம் வித்யாலயம் அண்ணா நீங்கள் எடுக்க மாட்டீங்க கண்ணை நீங்கள் எடுக்க மாட்டீங்க அதாரா சரி அது ரைட் சரி ஓகே சந்தோஷம் நாங்கள் ஒருக்கிட போகிறோம் மறுபடியும் சந்திப்போம் அப்போ எல்லாருக்கும் நன்றி அம்மா சரி தானே அண்ணன் நன்றி தங்கச்சி நன்றி அம்மா பாட்டுகள் ரெடி பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பாட்டுகள் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் நாங்கள் வடிவாக எடுத்து போடுவோம் உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் மூலமாக உருவாயினதாக இருக்கட்டும் சரியா இது சும்மா எஃப்எம்ல போட்டு நாங்கள் இது சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் எப்படின்னா அந்த படம் பெற முன்ன ஒரு ட்ரெய்லர் இருந்தேன் அந்த மாதிரி தான் இது சரியா இப்போ நான் எடுத்தேன் அதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் வாசிச்சிடலாம் சரியா அம்மா யாரோ குண்டு வச்சுட்டாங்க அழகா இருக்கு ஐயோ சே கடவுளே யார் சரியே முன்னு கூட இருக்கிறதோ இல்லை அது உடைஞ்சாலுமே நீ ஒன்றும் செய்யலாதானே முடியாது ஆமாம் கடவுள் விட மாட்டேன் கடவுள் வந்து தடுத்துடுவேன் நல்ல மனசுக்காரர் கூட மனசே உடைஞ்சி வச்சு என்னத்தை சொல்லு சரி அப்போ வெளுக்கம் போட்டு வரமா சந்தோஷம் உங்களோட அழைப்புக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே சரியா தங்கச்சி சந்தோஷம் இன்னும் வளரணும்னு வாழ்த்துறோம் உங்களோட இசைப்பயணமாக இருக்கட்டும் படிப்பாகட்டும் எல்லாம் தொடரட்டும் எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் உங்களோட ஒரு ஆள்கிட்ட அன்னையோட நம்பரை தாங்க கான்டாக்டில் இருப்போம்
அதுக்காண்டி நெடுகளும் எடுக்கப்படாதான் சரியா ஓகே இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பாக மறக்காமல் பிள்ளைங்க திறமைக்கு ஒரு கமெண்ட் போடுங்க பிள்ளை நைட்டு படிச்சுட்டு படுக்கையை பார்த்துட்டு படுத்தா ஒரு சந்தோஷத்தில் நாளைக்கு எக்ஸாம் படி வச்சு இதில் விட்டா சிக்கலப்பா தேங்காய் உடைச்சி போடுங்க காரு சும்மா தொட சரி ஓகே பாய்